இந்தியா என் தாய்நாடு. இந்தியர்கள் யாவரும் என் உடன் பிறந்தோர். என் தாய்நாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். என் நாட்டின் பல்வேறு வழிவழி பெருமைகளை எண்ணி பூரிப்படுகிறேன் என்று சொல்லலாம் நம்ம சிலாயிப்போம். ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள்ல நிறைய மன சங்கடங்கள் இருக்கு. ரூல் ஆஃப் லா ரூல் பை லா மாதிரி மாறிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவங்க வீட்டில் ஃபயர் சர்வீஸ் போய் ஏதாவது தீயணைப்பு வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 60, 70, 80, 100 கோடி கிட்ட எரிஞ்ச நிலையில பணம் இருந்துச்சு. ஒரு ஜட்ஜி வீட்டில் எப்படியா 100 கோடி ரூபாய்க்கு பணம் இருக்கும்? கேள்வி கேட்ட விடை இல்லை. அவர் என்ன பண்ணாங்க? உடனே அரெஸ்ட்ல பண்ணிருக்கணும். எப்படி ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்தர் வீட்டில் இருக்க முடியும்? அது சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? அவர் அரெஸ்ட் பண்ணாம பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. ஸ்டில் நோ தட் கேஸ் இஸ் நாட் அச்சீவிங் எனி சென்ஸ் ஆஃப் ஃபைனாலிட்டி. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் அவரை பத்தி எந்த விதமான பெருசா ஒன்றும் நமக்கு கேள்விப்படவே முடியல. இதை விடுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர் மேல ஒருத்தர் செருப்பு கூடி வச்சுட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல மிகப்பெரிய அங்கம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் அவர் மேல செருப்பு கொண்டு வச்சுட்டான். அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததுன்றனாலயா இல்ல எரிஞ்சவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன வரைய? அவர் எரிஞ்சவர் உயர்ந்த ஜாதி ஆளான்ட்டு எனக்கு இன்ன வரைய புரிஞ்சுக்கிற முடியல. அது முடியல. அந்த விஷயம், அதாவது அவர் மேல எரிஞ்சு ஒரு 7-8 நாள் கழிச்சுதான் பிரதமரே கட்டணை சொல்றாரு. அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கும்? இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். இது ஈடியா இருக்கட்டும், எல்லாமே ஆயிரக்கணக்கான ரைடுகள் பண்றாங்க. யார் மேல பெருசா நடவடிக்கை எடுத்த மாதிரி நமக்கு இன்ன வரையே தெரியல. இட் கிளியர்லி சேஸ் தட் lot of institution heads are failing the idea of India, which is quite obvious. அதை கண்டிப்பா நம்மள கன்சிடர் பண்ணி ஆகணும். இந்த வருத்தத்தை பதிவு செய்வதுதான் இந்த பதிவுகளின் நோக்கம். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளமுடன்.